வணக்கம் நண்பர்களே. மனித மனம் ஒரு விசித்திரமானது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பார்கள். ஆனால் அந்த மனநிலை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. ஒரு சிறு துளி ஆசை தேவையானதுதான். ஆனால் அதுவே பேராசையாக மாறும்போது அது மனிதனை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? வாங்க இன்னைக்கு கதையில பார்க்கலாம். அழகிய கடற்கரை கிராமம் ஒன்றில் மிக எளிமையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து வந்த கண்ணப்பன் மற்றும் அவனது மனைவி லட்சுமி. வறுமையிலும் கிடைத்ததை கொண்டு திருப்தியாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் லக்ஷ்மியின் மனதில் ஆடை ஆபரணங்கள் மற்றும் பலமான வாழ்க்கையின் மீது ஆசை கனவாகவே இருந்தது. ஆனால் அன்றாடம் கடலுக்கு சென்று மீன் பிடித்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வருமானம். இப்படி ஒரு நாள் கண்ணப்பன் தன் வலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க கடலுக்கு சென்றான். வெகு நேரம் காத்திருந்தும் வலையில் ஒரு மீன் கூட சிக்கவில்லை. பொழுதும் சாய்ந்து விட்டது. அடக்கடவுளே, என்னடா இது கொடுமை! இன்னைக்கு ஒரு மீன் கூட கிடைக்கலையே. நம்ம வெறும் கையை வீசிட்டு வீட்டுக்கு போகணும் போலையே என்று புலம்பினான். சற்று நேரம் கழித்து அவன் வலையில் ஏதோ மாட்டிக்கொண்டது. அவன் என்னவென்று இழுத்து பார்த்தான். பார்த்தவனுக்கு ஒரே ஆச்சரியம். பளபளவென்று ஏதோ மின்னியது. அட, என்னடா இது? பளபளன்னு ஏதோ ஜொலிக்குது. நான் இப்படி ஒன்று பார்த்ததே இல்லையே. அது என்னவென்று உற்று பார்த்தபோதுதான் தெரிந்தது, அது ஒரு தங்க மீன். திடீரென்று அந்த மீன் பேசத் துவங்கியது. அடே மானிடா, என்னை விட்டுவிடு. என்னை விடுவித்தால் நான் உனக்கு 3 வரங்கள் தருகிறேன் என்று மீன் கூறியது. இதை கேட்ட கண்ணப்பனுக்கோ ஒரே ஆச்சரியமும் குழப்பமும் சேர்ந்து வந்தது. அவனுக்கு என்ன வரம் கேட்பதென்றே தெரியவில்லை. அவன் உடனே மீனிடம் சொன்னான், நான் என் மனைவியிடம் கேட்காமல் எந்த முடிவையும் எடுப்பதில்லை. நான் இதை பற்றி என் மனைவியிடம் ஆலோசிக்க வேண்டும் என்று கூறினான். அதற்கு மீன், சரி, நீ என்னை விடுவித்துவிட்டு உன் மனைவியிடம் போய் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டுவிட்டு வா என்று கூறியது. அதற்கு கண்ணப்பனோ, இது நல்ல கதையா இருக்கே. நான் உன்னை விடுவிச்சிட்டேன்னா நீ தப்பிச்சு ஓடிடுவியே. அப்புறம் நான் உன்னை எங்கே போய் தேடுறது? அப்புறம் எனக்கு எப்படி 3 வரம் நீ கொடுப்ப என்று கேட்டான். அதற்கு மீன், என்னை 3 முறை நீ ஜலராணி என்று அழைத்தால் நான் எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவேன் என்று வாக்களித்தது. இதை கேட்ட கண்ணப்பனோ மீனை விடுவித்துவிட்டு நேராக வீட்டிற்கு ஓடினான். அங்கே அவன் மனைவி சமைத்து கொண்டிருந்தாள். அவள் அவனை பார்த்து, என்னையா வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்க? இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கலையா என்று கேட்டாள். அதற்கு அவன், அது விட புள்ள, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா என்று நடந்ததை சொன்னான். அதற்கு அவள், என்னையா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். அட ஆமாம் புள்ள, உண்மைதான். நீ என்ன வரம் வேணும்னு கேளு, நான் உடனே போகணும் என்று சொன்னான். அதற்கு அவள், நம்ம வீடு 2 நல்ல மாளிகையா ஆகணும்னு போய் கேளு என்று கூறி அனுப்பினாள். கண்ணப்பனும் கடற்கரைக்கு சென்று 3 முறை ஜலராணி 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 என்று அழைத்தான். தங்கமீனும் அவன் எதிரே தோன்றியது. என்ன வரம் வேண்டும் உனக்கு என்று கேட்டது. அதற்கு கண்ணப்பன், என் குடிசை வீடு மாறி பெரிய மாளிகையாக மாற வேண்டும் என்று வரம் கேட்டான். மீனும் கண்ணப்பன் கேட்ட வரத்தை தந்துவிட்டது. இப்பொழுது மீன், சரி, உன் 2வது வரம் என்ன? அதை கேள், நான் தருகிறேன் என்று கூறியது. அதற்கு கண்ணப்பன், இதோ ஒரு நொடியில் கேட்டுவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு வீட்டிற்கு சென்றான். அவன் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது அவன் குடிசை வீடு 2 நிலை மாளிகையாக மாறியிருந்தது. அவன் மனைவியிடம் சென்று, என்ன லட்சுமி, இப்ப சந்தோஷமா என்று கேட்டான். அதற்கு அவள், என்ன சந்தோஷம்? வீடு மட்டும் பெருசா இருந்தா போதுமா? என்ன பாத்தியா, வேலைக்காரி மாதிரி இருக்கேன். நானும் மகாராணி மாதிரி அழகா ஆகணும்னு 2வது வரம் போய் கேளு என்று கூறினாள். அவனும் சரி என்று கூறிவிட்டு அவ்வாறே மீனிடம் போய் கேட்டான். மீனும் சரி, அப்படியே ஆகட்டும் என்று வரத்தை தந்துவிட்டது. இப்போது 3வது வரம் என்ன வேண்டும் என்று மீன் கேட்டதற்கு, இதோ நான் கேட்டுவிட்டு வருகிறேன்
என்று சொல்லிவிட்டு மீண்டும் வீட்டுக்கு போனான். அவன் வீட்டுக்குச் சென்று பார்த்தபோது பெரிய மாளிகையின் முன் ஒரு மகாராணியைப் போல அவன் மனைவி நின்று கொண்டிருந்தாள். அவன் மனைவியிடம் வந்து, புள்ள, நீ ஆளே மாறிட்ட புள்ள என்று கூறினான். அதற்கு அவள், நான் தான் இந்த ஊருக்கே ராணி, இனி அனைவரும் என்னை மதித்து நடக்க வேண்டும் என்று கூறினாள். அதற்கு அவன், வேண்டாம் புள்ள, ரொம்ப தலக்கணத்தில் ஆடாத என்று கூறிவிட்டு, சரி, இப்பொழுது உன் 3வது வரத்தையும் கேள் என்று கேட்டான். மகாராணியானதும் லக்ஷ்மிக்கு பேராசை எல்லை தாண்டியது. நிலவுக்கும் சூரியனுக்கும் நான் தான் கட்டளையிட வேண்டும். என் மாளிகை நிலவை தொட வேண்டும். நான் வானத்தின் தேவதையாக வேண்டும் என்று கடைசி ஆசையை கேட்கச் சொன்னாள். கண்ணப்பன் பதறிப்போய், இது பேராசை, அழிவுக்கு வழிவகுத்துவிடும் என்று மன்றாடினான். ஆனால் அவள் அவன் பேச்சை கேட்கவில்லை. கண்ணப்பன் மீண்டும் கடற்கரைக்குச் சென்று ஜலராணியை அழைத்தான். அவன் மனைவி கேட்ட வரத்தை கூறினான். திடீரென கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டது. வானம் இருண்டது. ஜலராணி கோபத்துடன், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அவளது அகங்காரத்திற்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றது. பெரிய இடி சத்தத்துடன் மாளிகை மறைந்து மீண்டும் பழைய குடிசை தோன்றியது. லக்ஷ்மி அழுக்கடைந்த பழைய புடவையில் இடிந்து போன குடிசையின் வாசலில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். கண்ணப்பன், வருத்தப்படாதே லட்சுமி, உழைத்து வாழும் வாழ்க்கையில்தான் உண்மையான நிம்மதி இருக்கிறது. இனியாவது இருப்பதை கொண்டு வாழ கற்றுக்கொள்வோம் என்று ஆறுதல் கூறினான். கதையின் நீதி: நாம் ஆசைப்படுவதற்கும் ஒரு அளவுண்டு. இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருந்தால் இறுதியில் நாம் எங்கே தொடங்கினோமோ அங்கேயே வந்து நிற்க வேண்டியிருக்கும். அதனால்தான் சொல்வார்கள், பேராசை பெருநஷ்டம் என்று. நன்றி, வணக்கம்.